என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. என்ன அரவிந்த், இவன் எக்ஸாம் எழுதுறன்னு போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இவனைய காணோம். ஒருவேளை படிச்சதையெல்லாம் மறந்துட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கானா? என்ன சக்தி, நீங்க ஏதோ எல்கேஜி பிள்ளை எக்ஸாமுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துருக்குமான்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்க. அவரே ஒரு சீனியர் டாக்டர், அவரே எப்படிங்க எல்லாத்தையும் மறப்பாரு? ஆனா உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதுங்க. ஐசுவன் நினைச்சானா அவன் உலகத்தையே மறந்துடுவான். இதுல வேற நேற்று நைட்டு வரும்போதெல்லாம் ஐசுவோட போன் பேசிக்கிட்டே வந்தான். அதனால இப்ப அவன் மைண்ட்ல மொத்தம் ஐசு மட்டும்தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போய் என்னத்தை எழுதுறானோ ஒன்னும் தெரியல. ஐயோ சக்தி, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. அவர் இப்போ எக்ஸாம் எழுதுறது சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான். ஏற்கனவே நம்ம ஊர் கலெக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். அவரு ஷமீரை தான் நம்ம ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா போடணும்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் சும்மா போட முடியாதுல்ல, ஏதாவது ஒரு பேப்பர் ப்ரூஃப் வேண்டாமா? அதுக்காக தான் இப்போ அவர் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? அப்போ ஒன்னும் எழுதுறதுனால பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா? ஐயோ ஆமா சக்தி, பாஸ் பண்ணி விடுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய டாக்டர். ஷமீர் மாதிரி ஒரு பெரிய டாக்டர் அங்க ஊர்ல ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வர்றதே பெரிய விஷயம். அது எப்படி அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க? இருந்தாலும் ஒரு பேப்பர் எவிடன்ஸ் வேணும்ல, அதுக்காக தான் எக்ஸாம் எழுத சொன்னாங்க. ஐயோ சரி அரவிந்த், எது எப்படியோ அவனுக்கு வேலை கிடைச்சா போதும். அதெல்லாம் கண்டிப்பா கிடைச்சிடும் சக்தி. இதோ ஷமீரே வந்துட்டாரே. என்ன ஷமீர், எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? ஓகே தானே? எங்க அதான் அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஆமா அரவிந்த், இதுல என்ன இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா என்ன, எல்லாமே பிராக்டிக்கலா பண்ணி தான் பழக்கம். இந்த பேப்பர் பேனாலாம் எடுத்து எழுதியெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சுல்ல, அதனால கொஞ்சம் எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. அது இன்னைக்கு ஒரு நாள் தானே ஷமீர். சரி எப்படியும் எக்ஸாம் முடிச்சிட்டீங்கல்ல, இனிமே எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு பேசி எப்படியாவது பேப்பரை சீக்கிரமா மூவ் பண்ண வச்சிடுறேன். ஓகே அரவிந்த். சரி அப்ப எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல, நம்ம ஊருக்கு கிளம்பலாம்ல? டேய் இருடா, அவசரப்படாத. என்ன சென்னை டு சிலுக்குவார்பட்டி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் அவுட் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் ஒன்றும் போக முடியாது. இன்னைக்கு ராத்திரி தான் பஸ். ராத்திரி பஸ் ஏறினா நாளைக்கு காலையில தான் போய் சேருவோம். ஐயோ ஆமல்ல. ஏன் அரவிந்த், நைட்டு எத்தனை மணிக்கு பஸ்? ஷமீர், நைட்டு 11 மணிக்கு தான் பஸ். நம்ம எப்படியோ நாளைக்கு ஊருக்கு போய் சேர்றதுக்கு நாளைக்கு மத்தியானம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஐயோ 11 மணிக்கு தான் பஸ்ஸா? அவ்வளோ நேரம் என்ன பண்றது? டேய் என்னடா என்ன பண்றதுன்னு கேக்குற? நம்ம சென்னையில இருக்கோம்டா. இங்க சுத்தி பார்க்கறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா? மெரினா பீச், காந்தி சமாதி. காந்தி சமாதியா? சாரி, எம்ஜிஆர் சமாதிடா. எம்ஜிஆர் சமாதிங்கிறதுக்கு தான் காந்தி சமாதின்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு சமாதிடா. ஆக மொத்தத்துல சுத்தி பாக்குறதுக்கு இங்க நிறைய இடம் இருக்குடா. அங்கெல்லாம் போய் சுத்தி பாப்போம்டா. சுத்தி பாக்குறதா? என்னடா சுத்தி பாக்குறதான்ற? பின் என்ன, இங்க மூலையில உட்காந்து ஐஸோட கடலை போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஷமீர் பாவம் சக்தி சென்னை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம என்ன இதுக்கு வேண்டி சென்னைக்கு வரவா போறோம்? இப்ப வந்ததுனால போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம் வாங்க. சரி அரவிந்த், சரி வாங்க. 11 மணி வரைக்கும் டைம் இருக்கே, போவோம். எப்பா சாமி, ஒரு வழியா ஒத்துக்கிட்டான்டா. அரவிந்த், இப்ப நீங்க எங்க கூட வந்ததுனாலதான் இவன் ஒத்துக்கிட்டு இருக்கான். நீங்க மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? ராத்திரி வரைக்கும் டைம் இருக்கு, நான் இங்கேயே ஒரு மரத்தடியில உட்காந்து ஐஸோட கடலை போடுறேன்னு என்ன அப்படியே தனியா கலட்டி விட்டுருப்பான். அப்புறம் நான் டைம் பாஸ் பண்றதுக்கு இங்க வேற ஏதாவது ஃபிகர் கிடைக்குமான்னு பார்க்க வேண்டியதா இருந்திருக்கும். ஏ சக்தி, கையலுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடவா? அட ஏன் நீ வேற வந்த இடத்துலயே அவளை ஞாபகப்படுத்துற? அடை வாங்கடா, இங்கேயே 11 மணி ஆக்கிடுவீங்க போல. சரி வாடா போலாம், இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண. எது என்ஜாய் பண்றதா? உங்க 2 பேரோட வந்துட்டு என்னடா என்ஜாய்? இவன் சர்பத்தை குடிச்சிட்டு சீன் போடுறவன். இவன் கிட்ட சரக்குன்னு கேட்கவும் முடியாது. சரக்கால இவன் சரித்திரமே மாறி போச்சு. இவனுங்க 2 பேத்து கூட என்னத்தை என்ஜாய்? மெரினா பீச்ல போய் சுண்டல் வாங்கி திங்கிறது தான் மிச்சம். சூப்பரா இருக்கே நீலா குட்டி. ஆமா, ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு எங்க போறீங்க? அப்பா உங்களுக்கு தெரியாதா, நம்ம ஊர்ல சினிமா படம் எடுக்க வந்திருக்காங்க. சினிமா படமா? ஆமாப்பா, இந்த சினிமால படம் எடுப்பாங்கல்ல, கேமரா எல்லாம் வச்சு அம்மா கூட எடுத்துக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி. அம்மா எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியா? மாமா, நம்ம படம் எடுக்கிறத பார்க்க போறோம்ல, அப்பாவையும் கூப்பிடுங்க. நான் அப்பாவை கூப்பிட தான் வந்தேன். சரி நீ போ, அங்க எல்லாரும் ரெடியா நின்னுக்கிட்டு இருக்காங்க, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. ஏ தங்கம், இவ என்ன சொல்றா? ஐயோ மாமா, நம்ம ஊருக்கு சினிமா ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காங்க மாமா. அதான் ஷூட்டிங் பார்க்கிறதுக்கு ஆதி, நிலா, தீரன் எல்லாரும் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க.
அதான் சரி எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வரலாம்னு ரெடியா இருக்கோம். நீங்களும் வாங்க மாமா. ஷூட்டிங்கா? அதை எனக்கு போய் பார்த்துக்கிட்டு டிவியில படம் போட்டாலே 3 மணி நேரம் உட்காந்து பாக்குறதுக்கு பொறுமை இல்ல. இதுல வேற ஷூட்டிங் எடுக்கிறது என்னத்தை போய் பார்த்துக்கிட்டு? நான்லாம் ஒன்றும் வரல, நீங்களா போயிட்டு வாங்க. ஏ மாமா, என்ன இப்படி சொல்றீங்க? டிவில படம் பார்க்கறதும் அங்க போய் ஷூட்டிங் பார்க்கறதும் ஒண்ணா? ஷூட்டிங்ல பார்த்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? ஷூட்டிங் பார்க்கறதுல என்னடி ஜாலி? ஐயோ, என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? டிவில பார்க்கற ஹீரோ ஹீரோயின் எல்லாரையும் நேர்ல பார்க்கிறதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஏன் உங்களுக்கு ஹீரோயின் எல்லாம் நேர்ல பார்க்கணும்னு ஆசை இல்லையா? ஆமா, ஹீரோயினை நேர்ல பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. அடி போடி, டிவியில பாக்குறத விட அவங்க நேர்ல சுமாரா தான் இருப்பாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டியை விட பெரிய ஹீரோயின் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. மாமா, நிஜமாதான் சொல்றீங்களா? நான் தான் உங்களுக்கு ஹீரோயினா மாமா? ஆமா, உன்னை விட நடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா என்ன? ஐயோ சரி மாமா, நீங்க ஹீரோயினை பாக்குறதுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் போறோம்ல, எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வர்றதுக்கு ஜாலியா இருக்கும்ல. எல்லாரும் என்ன அமெரிக்காவுக்கா போறோம்? இந்த ஊர்ல தானே ஷூட்டிங் நடக்குது. இந்த ஊர்ல எல்லாரும் போயிட்டு வர்றதுக்கு என்னடி இருக்கு? ஐயோ மாமா, ஒண்ணும் இல்லனாலும் எல்லாரும் போறோம் மாமா. அத்தைங்க, குழந்தைங்க, அப்புறம் சீதா, நானு எல்லாருமே போறோம். வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க? வீட்ல யாரும் இல்லையா? இந்த இடத்துல அரவிந்த் இருந்திருந்தானா வேற மாதிரி பிளான் பண்ணிருப்பானே. இன்னைக்கே நம்ம அவன மாதிரி பிளான் பண்ணக்கூடாது. ஏன் தங்கம், வீட்ல எல்லாருமே போறாங்க? ஆமா மாமா, எல்லாருமே தான் போறோம். வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல? இது என்ன மாமா கேள்வி? எல்லாருமே போனா வீட்ல யார் மாமா இருப்பா? அதான் எனக்கு வேணும். ஐயோ தங்கம், நெஞ்சு வலிக்குதுடி. ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? ஐயோ தங்கம், நெஞ்சு ரொம்ப வலிக்குதுடி. நெஞ்சு வலிக்குதா? ஏன் மாமா இவ்வளவு நேரம் நல்லதா மாமா பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ ஆமா தங்கம், நல்லாதான் பேசிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு நெஞ்சு வலிக்குது தங்கம். ஐயோ என்ன மாமா நீங்க திடீர்னு எப்படி மாமா நெஞ்சு வலிக்கும்? ஏய், பின்ன என்னடி, நெஞ்சு வலி வரும்போது என்ன வரேன்னு லெட்டர் போட்டா வரும்? ஐயோ என்ன மாமா சொல்றீங்க? அடியே, இங்க புருஷன் நெஞ்சு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல வந்து என்ன எதிர்பார்க்காம என்ன மாமா நன்ன மாமா அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்க. இங்க வாடி. ஐயோ மாமா இருங்க வரேன். ஐயோ மாமா என்னாச்சு மாமா? ஐயோ தங்கம், நெஞ்செல்லாம் வலிக்குதுடி. நீ எங்கேயும் போகாத, என் பக்கத்துலயே இரு. ஐயோ என்ன மாமா நெஞ்சு வலிக்குதுங்கறீங்க? வாங்க மாமா ஹாஸ்பிடலுக்கு போலாம். எந்த ஹாஸ்பிட்டலுக்குடி? இந்த ஊர்ல ஏதுடி டாக்டர்? ஷமீர் கூட ஏதோ எக்ஸாம் விஷயமா சென்னைக்கு போயிருக்காரு. ஐயோ என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க? அரவிந்த் வேற ஊர்ல இல்ல. இருங்க மாமா, நான் அத்தையை கூப்பிடுறேன். ஏய், அம்மாவையெல்லாம் ஒன்னும் கூப்பிட வேண்டாம். நீ என் பக்கத்துலயே இரு. நீ பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் நெஞ்சு வலி குறையிற மாதிரி இருக்கு. சரி மாமா, நான் உங்க பக்கத்துலயே இருக்கேன். சரி தங்கம், அது போதும் எனக்கு. மாமா நெஞ்சு வலி? ஆமாம்மா, நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு ரொம்ப வலிக்குதுடி. எலே என்ன மாமுதா, இவனை கூட்டிட்டு வரேன்னு வந்துட்டு ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருக்கீங்க. அங்க எல்லாரும் ஷூட்டிங் பார்க்க போகணும்னு ரெடியா நின்னுக்கிட்டு இருக்காங்கல்ல, வாங்க போவோம். ஐயோ அத்தை, மாமாவுக்கு நெஞ்சு வலிக்குதா அத்தை? என்னது நெஞ்சு வலியா? எலே நெஞ்சு வலியாடா உனக்கு? ஆமாம்மா, ஆமா நெஞ்சு வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா. டேய், நான் உன் அம்மாடா. நான் உங்க பையன்மா. அத்தை, மாமாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிட்டா இனி டவுன் வரைக்கும் போக முடியாது, இங்கே இருந்துக்கலாம் சரியாயிடும்னு சொல்றாரு. நீ என் பக்கத்துலயே இரு, பக்கத்துல இருக்கும்போதே நெஞ்சு வலி குறையிற மாதிரி இருக்குன்னு சொல்லிருப்பானே. ஐயோ ஆமத்த, அப்படிதான் சொல்றாரு. ப்ளீஸ்மா. சரி மாமுதா, அவன் தான் ஏதோ நெஞ்சு வலிக்குதுங்கிறானே, கூட இருந்து பாத்துக்க. நாங்க எல்லாரும் ஷூட்டிங் போய் பார்த்துட்டு வரோம். ஐயோ என்னத்த நீங்க, மாமா நெஞ்சு வலிக்குதுங்கறாரு, நீங்க ஷூட்டிங் பார்க்க போறேன்றீங்க. ஷூட்டிங்லாம் அப்புறமா பார்க்க போய்க்கலாம் அத்தை, நீங்க போகாதீங்க இருங்க. ஐயோ, இவ ஒரு கிறுக்கி. மாமாக்கு இதுக்கு அப்புறம் நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சுன்னா என்னத்த பண்றது? நீங்க போகாதீங்க இருங்க. ஐயோ அமுதா, இப்ப நாங்க போகாம இருந்தாதான் உனக்கு நெஞ்சு வலி அதிகமாகும். என்னடா? ஆமாம்மா. ஐயோ என்னத்த நீங்க என்ன விட்டுட்டு போறேங்கறீங்க? அங்க வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நடிக்கிறத பார்க்கலாம்னு நினைச்சேன். ஒருத்தங்க நெஞ்சு வலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஹீரோ ஹீரோயின் நடிக்கிறத பார்க்கலன்னு வருத்தம். இவள அம்மா போட்டும். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல மாமுதா, ஷூட்டிங் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நடக்கும் தானே, அப்புறம் அங்கே என்ன வந்து ஹீரோ ஹீரோயின் நடிக்கிறத பார்க்கறது? அதை விட பெரிய நடிகன் தான் இங்கே இருக்கானே. என்னடா, நாங்க போயிட்டு வரோம். பொறுமையா வாங்கம்மா. ஐயோ என்ன மாமா நீங்க திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ரொம்ப பயமா இருக்கா தங்கம்? ஆமா மாமா, உங்களுக்கு என்ன மாமா ஆகுது?
தங்கம் என்னென்னமோ ஆகுது, அதெல்லாம் இங்க வச்சு சொல்ல முடியாது. ரூமுக்கு போலாமா? ஃப்ராடு மாமா உங்களை. ரொமான்ஸ் இந்த பேச வரலனாலும் ஓடாம நிப்பியா என் கூட நீயும். அம்மா, டி ஷமீர் எங்கடா இருக்க? எப்படிடா இருக்க? நீ எனக்கு இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து எங்க போனியோ, எப்படி இருக்க, என்ன பண்றேன்னு எதுவுமே தெரியாம எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? இப்பதான் உனக்கு இந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சாடா? மா தோணாமல்லாம் இல்லம்மா, ஏற்கனவே நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு நீங்க அழுதுட்டு இருப்பீங்க. இதுல வேற நான் ஃபோன் பண்ணி என் குரலை கேட்டா இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட பேசல. அப்புறம் நான் எங்க இருப்பனோ நீங்க பயந்துகிட்டு இருப்பீங்கன்னு தான் சக்தி கிட்ட சொல்லி சாராட்ட விஷயத்த சொல்ல சொன்னேன். நான் நல்லாதாம்மா இருக்கேன். டேய், நீ எங்க போனாலும் நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. சக்தியும் உன் கூட தான் இருப்பானும் எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டியேடா. இப்பதான் நீ வீட்டுக்கு வந்துட்ட, என் கூட இருக்க போறேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. திரும்பவும் இந்த அம்மாவை விட்டு போயிட்டியேடா. மா நான் எங்கேயும் போல, கூடிய சீக்கிரமே உங்களை பார்க்கறதுக்கு நான் வருவேன். அப்புறம் இப்ப வாப்பா. வீட்டில் தாண்டா இருக்காரு. உன்னை பற்றி பேசினாலே கோவப்படுறாரு. உன்னை இதுக்கப்புறம் வீட்லேயே சேர்த்த மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷனுக்கு எப்போதான் புத்தி வருமோ தெரியல. வராம எங்கம்மா போயிட போகுது, நீங்க ஒன்றும் அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அப்புறம் வாப்பா வீட்டில் இருக்காருன்னா நீங்க என்கிட்ட பேசுறத பார்த்தா தேவையில்லாம உங்ககிட்ட கோவப்படுவாரு. அதனால நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. நான் கூடிய சீக்கிரமே உங்களை பார்க்க வரேன். போனை கொஞ்சம் சாராட்ட கொடுங்க. சரிடா, நீ பார்த்து பத்திரமா இருடா. அப்புறம் ஐஷுவையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கடா. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போனை கொஞ்சம் சாராட்ட கொடுங்கம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. சரிப்பா, இருதா கொடுக்குறேன். அண்ணே சொல்லுங்க. ஏ சாரா, நீ அண்ணன் அண்ணன் பேசாத, உங்க அப்பா காதுல விழுந்துரும். நான் சொல்றத மட்டும் கேளு. டேய் சொல்லுடா. ஏ சாரா, இப்போ நான் உனக்கு ஒரு அட்ரஸை வாட்ஸ்அப் பண்றேன். அந்த அட்ரஸ்க்கு என் ரூம்ல என்னோட சர்டிபிகேட், ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் எடுத்து எனக்கு கொரியர் அனுப்பி வை. சரிடா அனுப்புறேன். கொரியருக்கு பணம்? உன் அப்பான்ட்ட கேளு. டேய் ஏய் லூசு, அனுப்பி வைடி. சரிடா அண்ணா அனுப்புறேன். டேய் அண்ணா. என்னடி? மிஸ் யூடா அண்ணா. ஏ குட்டச்சி, ஃபீல் பண்ணாதடி, சீக்கிரமே வந்துருவேன். சரிடா அண்ணா. சரி சரி, போனை வெயி. நீ அண்ணா அண்ணான்னு பேசுனா உன் அப்பா வந்து இப்போ உனக்கு மண்டையிலே கொட்டு வைப்பான். டேய் நீ திருந்தவே மாட்டியாடா? அதுக்கெல்லாம் சான்ஸே எழுதி குட்டுச்சி. சரி நான் போனை வைக்கிறேன். ஏ சாரா, அம்மாவை பார்த்துக்கடி. டேய் நான் பாத்துக்கறேன்டா, நீ அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணாத. நீ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சீக்கிரமா வந்துருடா. சரிடி, நான் போனை வச்சிடுறேன். குட்டிமா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அரவிந்த், நாங்க எல்லாரும் இங்க சினிமா ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கோம். சினிமா ஷூட்டிங்கா? ஆமா அரவிந்த், நம்ம ஊர்ல புதுசா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அங்கதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாருமா? ஆமா எல்லாரும் தான். ஆனா கதிர் மாமாவும் அமுதாக்காவும் மட்டும் வரல. மாமாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அவங்க மட்டும் வீட்டுல இருந்துட்டாங்க. நாங்க எல்லாருமே வந்துட்டோம். என்னது, உடம்பு சரியில்லையா? ஓஹோ, இன்னைக்கு நம்ம பிளான் அண்ணன் போட்டாரா? என்னங்க? ஒண்ணும் இல்ல. சரி சரி, ஷூட்டிங் பாக்குறேன்னு வெயில நிக்காத, கொஞ்சம் நிழலா இருக்கிற இடமா பார்த்து நில்லு, சரியா? ஏங்க உங்க பொண்டாட்டி கருத்துருவனா? பின்ன இல்லையா, வெயில் பட்டு என் குட்டிமா கருத்துட்டேன்னா? ஐயோ போங்க அரவிந்த். குட்டிமா, சென்னைய சுத்தி பார்க்கணும்னு கேட்டது ஒரு குத்தமாடா. சென்னைய சுத்தி காட்டுறேன், ஜாலியா என்ஜாய் பண்ணுடான்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க ஒருத்தன் என்னடான்னா கடலை விட அதிகமா கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். அங்க ஒருத்தன் போன்லயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான். இவனுக்கு கூடலாம் வந்ததுக்கு ஏன் செருப்ப கழட்டி என்னையே அடிச்சுக்கணும். நீ அடி குட்டிமா, நீ அடிச்சு நான் வாங்காம இருப்பனா? நான் வந்ததுக்கு அப்புறம் அடி. சோதிக்காதீங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அம்மாவும் சாராவும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சிருந்தா அந்த வீட்டுல என்னால வாப்பாவோட சண்டை போட்டுட்டு இருந்திருக்க முடியும். ஆனா அப்படி இருந்தா அந்த வீட்டுல அதுக்கப்புறம் ஐஷுக்கு நிம்மதி இருக்காது. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இப்ப நான் அம்மாவுக்காக பாக்குறதா இல்ல ஐஷுவுக்காக பாக்குறதா? ஐஷு, நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அது எனக்கு பெருசா தெரிஞ்சதில்ல. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் உன்னை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள என்னெல்லாமோ விஷயங்கள் எல்லாம் ஓடுது. திரும்பவும் உன்கிட்ட வந்தாதான் என் மனசு சரியாகும்.
வெறுப்பான நேரம் எல்லாம் வாழ்க்கை வேணாம் தோணும். நீ மட்டும் கூட இருந்தாலே எல்லாமே மாறும். நிஜமான கிஸ்ஸே வேணாம், கிஸ்ஸு ஸ்மைலி போதும். அத பார்த்து பார்த்து சிரிச்சு பெண்டி ஒவ்வொரு நாளும். அப்பப்ப கோவம் வரும், கூட சண்டை வரும். இச்சேன ஒண்ணு தந்தா எல்லாமே மாறும். உன்னை பிடிச்சுக்கிட்ட, டைட்டா பிடிச்சுக்கிட்ட, இனி விடவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். ஊரே அவளை பார்த்தா, அவ எண்ணம் மட்டும் பார்த்தா, யாரு சொன்னாலும் நம்ப மாட்டா. அவ தாண்டா நம்பர் கேட்டா, பசங்க சீன போட்டா, அவ கண்டுக்கவே மாட்டா. என் கூட பேச்ச போட்டா, நான் என்ன அவ்வளோ ஸ்மார்ட்டா. கியூட்டான ஸ்மைல போட்டு சாச்சிட்டாலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.